Check, check. 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 Check, check. ரெண்டுமே கேக்குதா? Start. Check, check. எப்படி போச்சு போன வாரம்? போன வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சு போன வாரம்னு கேட்டால் போன வாரம் எப்படி போச்சுன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு வால்யூம் உள்ள வரல. ஓகே. என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா? நான் இங்கிலீஷாக தமிழான்னு மட்டும்தான் கேட்கலாம் அவனுக்கு. சரி, ஓகே. ஸோ எத்தனை பேர் ஒர்க் ஷீட்ஸை ஃபில் பண்ணீங்க? How many of you were able to fill the Excel sheets? எத்தனை பேருக்கு புதிய வெளிப்பாடெலாம் பிறந்துச்சு? How many of you got daring revelations out of it? எத்தனை பேருக்கு நம்ம வாங்குகிற சம்பளத்தோட நம்முடைய வருமானத்தோட செலவு ஜாஸ்தியாக இருக்குன்னு எத்தனை பேருக்கு வெளிப்பாடு கிடைத்தது? How many of you got, a bigger revelation that your income... 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற இதுதான் பிரதர் அப்படின்றாங்க. There are a few people after seeing their sheet, they were like, the just man shall live by faith. They were quoting that scripture and quoting examples for their whatever is reflecting on their Excel sheet. So, what we are trying to do is, we are trying to understand where our money is going at the moment. நம்ம காசு எந்த பக்கமா எப்படி போகுதுன்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் முதல்ல கொடுத்தோம். ஒரு படகுல ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? What happens if a boat has a hole? தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு. The water comes inside. பக்கெட்டில் எடுத்து வெளியே ஊற்றுவோம் தண்ணியை. We might keep pouring it out with the bucket for a little time. ஆனால் பக்கெட்டில் வர்ற தண்ணி எடுத்து ஊற்றுற தண்ணியோட ஓட்டையில் உள்ளே வர்ற தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, if the seepage of water is more than what you're throwing out of the bucket, how do you do? பெரிய பக்கெட்டாக கொண்டு வரணுன்றீங்களா? Are you saying we should bring a bigger bucket? ஓட்டையை அடைக்கணும். The best thing to do is to fix the hole. ஓட்டையை அடைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். So this session we are going to talk about how to fix the hole. சில பேர் நான் செலவு பண்ணுறதுலாம் இந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால நான் அதை எழுதலை அப்படின்னு சொல்கிறீங்க. Certain people are saying, whatever I'm spending, those are not found in this Excel list. So out of syllabus. And you are saying it's out of syllabus. அப்படி கிடையாது. என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த லிஸ்ட்டில் இல்லாட்டி அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரை போட்டு உங்கள் நாமத்தை போட்டு எழுதுங்க. Whatever is not there, change it to whatever you're spending, write those there and mark the expenses against it. போன வாரம் பேசுனதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். ஏன்னா போன வாரம் டைம் இல்லாதனால அதை... Last week we couldn't do the Q&A session, so if you have any questions, I want to clarify before we start this session. காசு பத்தல, கொஞ்சம் காசு தாங்கன்னு மட்டும் கேட்டுறாங்க. அது நல்ல எக்ஸல் எக்ஸ்பர்ட், அதாவது எக்ஸல் எக்ஸ்பர்ட்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிற யாரையோ கேளுங்க. யூஸ்வலாக உங்களுக்கு டேட்டா ஃபீட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெளியே வரணும், அவுட்புட் வரணும். எல்லாருக்கும் வந்திருக்குல்ல? வேறு ஒன்று எதுவுமே புரியலைன்னு அர்த்தம், இல்லாட்டி எல்லாமே புரிஞ்சுன்னு அர்த்தம். எந்த கேட்டகரி?
ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் டுடே செஷன். இப்போ உள்ள செஷன் நம்ம தொடங்க போகிறோம். சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது மற்றதில் பேசலாம்னு நினைக்கிறேன். I want to give the important concepts in the beginning and as you fall a little asleep. So psychology of money. There is something called a psychology of money. சைக்காலஜி ஆஃப் மணின்றது ஒவ்வொருத்தரும் வேறு வேறு குடும்பங்கள்லேருந்து வந்திருப்போம். We all come from different family backgrounds. ஒவ்வொரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருப்போம். We all have been growing with different family backgrounds. ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். And we have a different way of seeing things. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறது ஒருத்தருக்கு அது சகஜமாக தெரியலாம். For one person, beating their wife can be a normalcy. ஒருத்தர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அடிக்கிறது சகஜமாக தெரியலாம். And in another house, wife beating the husband can be a normalcy. எல்லாமே சிலருக்கு சகஜமாக தெரியலாம். அதே இது இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியமாக தெரியலாம். What looks normal for few people might look abnormal for the other set of people. சில பேர் காசை கொடுத்து பெரிய கார் வாங்குறது சில பேருக்கு சகஜமாக தெரியலாம். For few people, giving a lot of money and buying a big car might look normal. நல்ல போஷான வீட்டில் வாழ்கிறது சகஜமாக தெரியலாம். Having a posh house might look normal for them. சில பேர்லாம் அந்த வாழ்ந்து கெட்ட மாதிரி சாப்பிட்டு கெட்ட வேண்ட மாதிரிலாம் இருப்பாங்க. வாங்குற சம்பளம் ஃபுல்லாக சாப்பாடுக்கு தான். There are few people who spend all their money for food, சில பேருக்கு அது ரொம்ப சகஜமாக தெரியலாம். And it looks very normal for them as well. சில பேருக்கு இவ்வளவுக்கா 5 கிலோ மட்டனா வாங்குறீங்க டெய்லி அப்படின்னு நினைக்கலாம். For few people, are you getting so much quantity of meat? That might be a surprising factor for them. இன்னைக்குங்க 4 கிலோ தாங்க வாங்கினேன் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க. And you might say, no, I just got only 4 kgs. Usually I get 10 kgs in this, only 4 kgs. So நம்ம வாழ்ந்த சூழ்நிலைகள், நம்ம வளர்க்கப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஒரு மன ஓட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. So the way we have grown up and the way whatever we have acquired has given us a particular mindset for us. அதே போல தான் பணத்தை கையாளுகிறதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை, மன ஓட்டத்தையும் எண்ண ஓட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. So the way we handle money is also different, and each one has a different mindset for handling money as well. சில பேர் இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே துபாயிலேருந்து இங்கே வந்த பிறகு இந்தியாவில் ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. When I came from Dubai to India, for me to drive in India was a big thing. It was very difficult. ரோட்டில் போயிட்டே இருப்போம். I'll drive in this road. ஒரு சின்ன பள்ளம் தான் இருக்கும். It'll be a very small hole. சடக்குன்னு வண்டியை திருப்பி எய்த்தால வர லாரிக்கு நேராக போவான். You'll just take a quick turn and it might be crashing into the lorry that is coming on the opposite side. இந்த சின்ன பள்ளத்துல விழுந்தா ஸ்கிராட்ச் கூட ஆகாதுடா, நீ லாரி கடையில போய் விழுக போறியாடான்னு பார்க்குற மாதிரி தோணும். If you go into this bump, it might not cause you big damage, but if you take this turn, you lose up your life. Such thoughts will run. அவனோட சைக்காலஜி அந்த பள்ளம் பரவாயில்ல, ஏறி போலான்றது கிடையாது, பள்ளத்தில் விழுந்துட கூட லாரியில் விழுந்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். For him, going inside the ditch is not a problem. அங்கே ஒரு வேளை தூதர்கள் பாதுகாப்பார்கள், இங்கே காக்க மாட்டார்களோன்னு நினச்சிருப்பான். He might be thinking, with the lorry the angels might save, but in this hole the angels might not save. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறனால சில பேர் இந்த டாக்ஸ்ன்ற ஒரு சின்ன இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுவான். So what am I coming to say is just to get out of the tax thing, few people will construct houses. அவனோட பயங்கரமான மாஸ்டர் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் கவர்மெண்ட்டுக்கு, ஆனால் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல எனக்கு டேக்ஸ் கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு தாராளமாக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். So for him, I won't pay tax to the government, but for the bank I'll pay interest. Thereby the tax is getting cut, right? So I am paying for the bank. நிறைய பேர் இது சொல்லணும் ரொம்ப உருன்னு ஆயிட்டீங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உங்களை சொன்ன மாதிரி இருக்கா அப்படி. Ask the person next to you, is it like talking to you? ஸோ நம்ம நிறைய நேரத்தில் சின்னதை தவிர்க்கிறதுக்காக பெரிய பள்ளத்தில் போய் விழுகிறோம். Sometimes to reduce the minimalistic things, we go and fall into big damages. அதுக்கு அதை பார்த்தா நமக்கு பள்ளம் மாதிரியே தெரியல. It might not look like a stumbling block for us. ஆனால் சின்னதாக இருக்கிறது ரொம்ப பெரிய பள்ளமாக தெரியுது. But whatever looks small looks like a stumbling block for us. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவன், சொந்தக்காரன், சொக்காரன், நம்ம வளர்த்த விதம் எல்லாமே அப்படி தான் இருக்கு. Because the people around us, the relatives and whomever we are grown with, they've all shared the same thing to us. நம்மளோட மன ஓட்டம் அப்படி மாறிடுச்சு. Our thought patterns have come like that. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய ட்ரை பண்ணுறோன்னா, what are we trying to do now is அப்படி இருக்கிற நம்மளை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு இதுவும் உலகம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுறோம். We are unwinding from that pattern of thoughts and we are trying to show you a different new world, which is also currently available.
உங்களை கொண்டு வந்து மொத்தமாக இதுக்குள்ளே அமுக்க யாரும் ட்ரை பண்ணல. We are not, straining you or pushing you into this particular new world. At the end of the day, you know better than ourselves. இதில் வந்து உங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுடைய மன ஓட்டத்திலிருந்து வெளியே வந்து மற்ற கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. First we are going to walk out of your thought pattern and find what is available for you. எத்தனை பேர் அந்த இஎம்ஐ லோன் ஆர் பை ஷீட்டை லோன் ஆர் ரெண்ட் வெர்சஸ் லோன் ஷீட்டை யூஸ் பண்ணீங்க? India EMI சொல்லிட்டு there was a sheet that was there in the Excel, the last column. How many of you tried that sheet? எத்தனை பேர் சொந்த வீட்டில் இருக்கீங்க? How many of you are living in your own houses? எத்தனை பேர் இது லோன் இஎம்ஐ பே பண்ணிருக்கீங்க அந்த வீட்டுக்கு? How many of you are paying EMI loan for that? ஓகே. ஸோ நீங்கள்லாம் அதை போட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று சாயந்தரம் தான் காடி போட்டு பார்த்துட்டு இருந்தாப்புல. என்னோடதையா உலகத்துக்கு அமைச்சு போறீங்க? இல்லை, நானே சொல்லிடுறேன், ரிசல்ட் நான் சொல்கிறேன். நேற்று தான் காடி போட்டு பார்த்துட்டு இருந்தாப்புல. In the evening I was just having a conversation with him and I didn't fill that sheet initially, so I thought he already filled that sheet for me, so I just left it blank, and when he came I inputted all the details and showed it to him. அந்த ஷீட்டில் மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணீங்க வீடுக்கு? 66 lakhs. 66 லட்சம் வீடுக்கு செலவு பண்ணியிருக்காரு. Spent 66 lakhs for the house. அந்த எக்ஸல் கடைசியாக என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா டீட்டெயிலும் கேட்டுச்சு. It asked for all the details. இதே வீட்டில் நீ வாடகைக்கு இருக்குன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டுச்சு. If you live as a rented person in the same house, how much will you pay? I asked that details also. கடைசியில் சொல்லுச்சு, நீ இப்படி இதை வாடகை கொடுத்துருந்தேன்னா 10 வருஷத்தில் 2 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம்னு சொல்லுச்சு. That the glaring detail that it showed, if you had not built a house and if you had lived in a rental house, you could have had 2 crores as cash in your hand. ஆனால் நம்முடைய குடும்ப கலாச்சாரம் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணிருச்சு, வீடு வாங்க வச்சிருச்சு. But the family pressure and the societal pressure has all made us to buy house. 1 இல்லை பூ 2 பூ அப்படின்னு. நானே எப்படி என் சொந்த காலில் சுடுவேன் அப்படின்னு. அது வந்து நம்மளை வாங்க வச்சிச்சு. ஏன்னா கார்டியனை குறை சொல்லலை, அந்த எண்ண ஓட்டம், அந்த சைக்காலஜி அவருக்குள்ளே இருந்தது. The common psychology that was around prevalent was inside me as well. வீடு கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு. House comes from the Lord. House is an inheritance from the Lord. blessing அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள நம்ம வளர்ந்துட்டோம். House is a blessing. We've all grown into such ideas. நானும் வீடு வாங்கினேன். I also bought a house 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 years back. நான் வாங்க மாட்டேன்னு இருந்தேன். I didn't plan to buy a house. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. My mom was suffering from cancer and she was asking for a house for a long time. எனக்கு சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. I want to live in a own house. அதனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் சொன்னேன், அம்மா நான் வீடு வாங்குறேன், ஆனால் அப்பார்ட்மெண்ட் மட்டும் காட்டிடுறாங்க. I told her I will buy a house for you, but I will not get into an apartment. ஒரு லேண்டோட இருக்கிற மாதிரி ஒரு வீடை காட்டுங்க, நான் வாங்குறேன். If there's a house that is with the land, an individual plot house, a villa house, I'll buy it. நான் வாங்கினேன். I bought a house. Thankfully without any loan. I didn't take any loan for it. அது இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன். If I look back at the decision now. 4 வருஷமா அந்த வீடு என்கிட்ட இருக்கு. The house is with me for 4 years. அந்த growth வந்து it is somewhere around 6.3%. The growth rate of that asset is 6.3%. It's sub inflation. Inflation விட கொஞ்சம் கம்மி. இன்ஃப்ளேஷனோட கீழே தான் இருக்கு. இன்ஃப்ளேஷனோட கீழே தான் இருக்கு. அதே இதை நான் அப்படியே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்டடாக வச்சுருந்தேன்னா, but if I had invested in the stocks continuously, I would have definitely made one more time. நான் இப்போ இருக்கிற அளவை காட்டிலும் ஒரு மடங்கு ஜாஸ்தியாகவே சம்பாதிச்சிருப்பேன். which is 20-22% up. நான் ஒரு 20-22% ஜாஸ்தியாக சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ நானும் உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன், எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணவன் தான். I am a common man, as common as you are. I have made such mistakes as well. ஆனால் நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுளாக மிஸ்டேக் பண்ணணும். But you can make mistakes which will not burn your finger. தப்பு பண்ணும்போது திருந்துற அளவுக்கு தப்பு பண்ணணும். You have to you can make mistakes, but you should be able to reverse those decisions out of it. பைக்கில் போகும்போது சைக்கிளில் போய் இடிச்சா கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சிடலாம். If you while driving a bike, if you go and hit a cycle, you can escape. நான் போனால் ரயிலாக தான் பார்த்து போவேன்னா
But if you're saying, I'll just go and crash the train and I'll come out safely, that is not going to help you. அது கொஞ்சம் விசுவாசத்தின் அளவு அதிகமாக தான் இருக்குது. Then I have to say your faith levels are too high. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப கம்மியாக தான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மேபி அடுத்து இன்வெஸ்டிங்னு ஒரு செமினார் நடக்கும்போது I can throw more light on it. There are so many things that we need to understand, but I've shortened it here for this session's sake. And when we are learning about investment, we will go in detail and in depth in it. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்ற ஒரு காரியம் இருக்கிறனால, since we have a factor called inflation, அந்த பணவீக்கத்தினால ஏற்படுகிற ரெண்டு காரியங்கள் இருக்கு. Because of inflation, there are two things that are happening. இன்னைக்கு நீங்க கையில வச்சிருக்கிற 1 லட்சம் ரூபாய், the cash of 1 lakh that you have in your hand right now, நாளைக்கு நீங்க கையில வச்சிருக்க 1 லட்சம் ரூபாய்க்கு நிகர் அல்ல. You know, it is not the same value if you have it tomorrow as well. இன்னைக்கு நீங்க வச்சிருக்க 1 லட்சம் ரூபாய், the 1 lakh rupee that you have in your hand, அடுத்த வருஷம் நீங்க 1,07,000 ரூபாய் வச்சிருந்தாதான் ரெண்டுமே ஈக்குவல். You know, if you have 1,07,000 the next year, that's when the value from a value perspective, that's how it's equated. So net present value, present value, future value அப்படின்னு ரெண்டு வேல்யூஸா அதை சொல்றோம். நிகழ்கால வேல்யூ அப்புறம் பின்னால உள்ள வேல்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க அதை. ஸோ நிகழ்காலம் இன்னைக்கு இருக்கிற 1 லட்சம் ரூபாய் அடுத்த வருஷம் உள்ள 1 லட்சம் ரூபாய் அல்ல. You know, whatever 1 lakh rupee that you have in this year, the same value is not sticking with the next year if you have the same amount. இயேசு அந்த ஒரு தாலந்து வச்சிருந்தவனை திட்டினது காரணம் என்னன்னா, why Jesus, you know, was angry at the person inflation கூட ஈக்குவேட் பண்ணாம வச்சிருந்தான். Because that guy didn't even calculate the inflation cost and had it and just dig a thing and put it inside. இயேசு அன்னைக்கு இன்ஃப்ளேஷன்லாம் பேசினா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதனால பேசல. Jesus, you know, didn't talk inflation because they could not understand at the point. அதனால நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். So we should understand inflation. ஸோ இன்னைக்கு நம்ம 1 லட்சம் ரூபா வச்சு எதையாவது பண்ணி அந்த 1,07,000 ரூபாயோட கூட ஆக்கணும்னா we are growing money. So if you are able to grow that 1 lakh money into more than 1.07 lakhs before the next year, that's when your money is growing. இல்லாட்டி அது grow ஆகல, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Else the money is still depreciating. புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கும்போது, but if you are putting it inside the bank, அவன் என்ன பண்ணுறான், அதை க்ரோ பண்ணுறான். he grows your money. உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி he gives a 5% interest for the money that you are putting. அவன் 9% இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள்கிட்ட திரும்ப ஹோம் லோனாக தரான். And he gives you as a home loan for 9% to you itself. அவன் எவ்வளோ பர்சன்ட் பண்ணுறான்? So how much percentage is he gaining? 4% பண்ணுறான். Gaining 4%. ஸோ அந்த 4% அப்படியே நிறைய பேர் ஏமாளி நிறையா இருந்தால் ஏமாத்துறவன் நிறையா இருப்பான மாதிரி ஏமாளிகள் நிறையா இருக்கிறனால அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். Since there are so many people who are getting fooled by his tactics, there are so many people falling into the trap. அந்த ஸ்லைடு போட முடியுமா? அந்த பேங்க் டாப் 10 companies in India by அது பெருசாக்கி காட்டுங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் டாப் 10 ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் இன் இந்தியா, அதில் இதெல்லாம் இருக்குது: HDFC, SBI, ICICI பேங்க். இந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா 4 பேங்க் இருக்குது: HDFC, SBI, ICICI. HDFCயோட போன வருஷ லாபம் என்ன? What is the profit of HDFC Bank last year? 38,000 கோடி தான். Only 38 crores. 38,000 crores. 38,000 crores. SBI யோடது வெறும் 35,000 கோடி தான். SBI's profit is 35,000 crores. ICICI பேங்கோட ப்ராஃபிட்? ICICI Bank profit is ரொம்ப கம்மியாயிருச்சு, 25,000 கோடி தான். It has become very less. It is 25,000 crores. ஸோ இவங்கெல்லாம் நிலைத்து நிற்கிறது உங்களால் தான். They are all standing and they are all growing because of you. ஸோ அவங்க 4% தான் பண்ணுறாங்க. They are just taking 4%. எவ்வளவோ எக்ஸ்பென்ஸ், எத்தனையோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. There are so many employees for them. உங்களுக்கு ஃபோன்லாம் போட்டு பேசுகிறாங்களா, அவங்களாம் அங்கே வேலை பார்க்குறவங்க தான். And all people who keep consistently calling. இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து இவ்வளோ நிகர் லாபம் கொண்டு வரானா, and if they are able to pay all of these people and have a profit of this margin, so something is better than nothing. ஏதோ ஒன்றை விட ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத விட ஏதோ ஒன்று சின்னதாக இருந்தால் நல்லது தான். ஆனால் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பேருக்கு செய்யும்போது பெரிய பலன் அடிக்கும். He is doing it in a small percentage, but he is doing across a larger volume, and that's why it's giving him more returns and gains. So 1% 2% தானே அப்படின்னு உதாசீனப்படுத்தாம, so you know, don't take it lightly as, you know, it's just 1% or it's just 2%. Don't leave it like that. அதை சிறுக சிறுக சேமிக்கணும். You know, save all those small things as well. ஸோ இப்போ பேங்க்ஸ்லேயே காசான்னு சொல்லுவாங்க.
there's an option called CASA in them. காசான்ற ஆப்ஷனில் ஒரு டேர்ம் காசான்ற ஒரு இது இருக்குது. காசானா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ். CASA, there's a thing called CASA, which is a current account and saving accounts balance. That is their cheapest money. அதில் தான் ரொம்ப ஈஸியான மணி. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், 5.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். If you put it in a fixed deposit, they have to give you 5.5% money. உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்லேயே சேவிங்ஸ்லேயும் இருந்துச்சுன்னா 2% 1.5% ஒன்றுமே இல்லாமல் கூட அவன் காசு வச்சிருப்பான். If it's in your current account or your savings account, he'll just give a mere 1% or 2% and he'll just keep it for. So அவன் அதை எடுத்து 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது, and when he's giving it out for 9% interest, he is making more money there. அதில் நிறைய காசு சம்பாதிக்கிறான். ஸோ பேங்க்ஸ் ரேட் பண்ணும்போது அந்த காசாவும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்க்குள்ள அந்த ரேஷியோ பார்ப்பாங்க. When they're rating banks, they'll see the ratio between CASA and the fixed deposit. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? You might be thinking, wondering, why are you telling all these details to me? உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பணவீக்கத்தை நீங்கள் அதை காட்டிலும் உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கணும். அதை காசை வச்சு பண்ணுற வருமானம். So what I'm trying to say is, calculate the factor called inflation and your growth should be more than the inflation factor. இப்போ 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ், வேல்யூ. விலை, மதிப்பு, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே. விலைன்றது நீங்கள் கொடுக்குற கிரயம். வேல்யூ இஸ் வாட் யூ கெட். மதிப்புன்றது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொருள். இப்போ பக்கத்தில் ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன். Let's assume there's a land next to us here. அதோட விலை, the price for it is 20 லட்சமாக இருக்கலாம். could be 20 lakhs. ஆனால் அதோட மதிப்பு 40 லட்சமாக இருக்கலாம். But the value for the land might be 40 lakhs. அப்போ அதை வாங்கணுமா வாங்கக்கூடாதா? If so, should we buy that land or not? 40 லட்சத்துக்குள்ளதை ஒருத்தர் அவசரத்துக்கு விற்கிறாரு, 20 லட்சத்துக்கு விற்கிறாரு. No, the land is worth 40 lakhs and he is having an emergency. That's why he's selling it for 20 lakhs. Should you buy it or not? கண்டிப்பாக வாங்குவோம். You should buy that land. அதே இது 40 லட்சத்துக்குள்ள இடத்த 41 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட விலை சொன்னார்னா, the land is worth 40 lakhs and he's asking 41 lakhs for you out of that. அது என்ன பண்ணக்கூடாது? Because it is expensive than its value. அது வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அது ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ நீங்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, if you're planning to buy, if you're planning to increase your income, உங்களுக்கு இது இருக்க ரெண்டுக்குமான வித்தியாசம் நல்லா புரியணும். You have to know the difference between price and value. எதை பார்த்தாலும் அந்த 2 வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். Whatever you see, you should know the difference between price and value. டாடா சஃபாரி இருக்கு. There's a Tata Safari car. 8 சீட்டர் கார். 8-seater car. 8 சீட்டர் கார் அதோட சீப்பஸ்ட் வெர்ஷன் வேறு எதுவும் இருக்கா? Hyundai Santro 8-seater car. எர்டிகா வச்சுக்கோங்களேன். சரி, எர்டிகா இருக்குது. ஸோ எர்டிகா காஸ்ட் somewhere close to 14 lakhs. The cost of Ertiga is around 14 lakhs. Cost of Safari is 25 lakhs. Tata Safari's cost is 25 lakhs. So which one to buy? ரெண்டுமே 8 பேர் போகலாம். If in both these cars 8 people can go. இது அழுகாது. 8 பேர் உட்கார்ந்து அலப்புறதில்ல. This will not give us alarming sound saying, hey, 8 people are coming. No. ரெண்டுலேயுமே போகலாம். In both cars 8 people, it can accommodate 8 people. நான் BMW தான் வாங்குவேன்னு சொல்லி BMW நீங்கள் வாங்கலாம். You can also say I'll buy only BMW. அதில் 8 பேர் போகிற கார் இருக்கு. There are also 8-seater cars in BMW. அது 1.8 crores. That is 1.8 crores. So all that you pay is different price. But what is the value that you get? நீங்க கொடுக்கிற விலை கிரயம் ஒவ்வொன்றுக்கும் வேற வேறையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு ஒன்றா இருக்கான்னு யோசித்து பாருங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. You can buy. I'm not saying you should not buy. ஆனால் இது அனலைஸ் பண்ணி வாங்குங்க. But you should analyze what is the factors behind it. Should I pay this price to get that value? இந்த விலைக்கிரயம் கொடுத்து இந்த மதிப்பு நான் கொடுக்குற காசுக்கு உண்டான மதிப்பு எனக்கு கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்து வாங்க. ஒரே மாதிரி வீடு 2 கட்டியிருக்காங்க. இங்கே இந்த மெயின் ரோட்டில் ஒன்று கட்டியிருக்காங்க, உள்ள ஒன்று கட்டியிருக்காங்க. Two similar houses they built. One they built on the road and one they built a little inside. அது 1.5 கோடி சொல்கிறாங்க, இது 80 லட்சம் சொல்கிறாங்க. For that house they are giving 1.5 crores and for this house they are just asking 80 lakhs. மிஞ்சி போனால் எவ்வளோ உள்ள வரணும்? What is the distance that you have to cover from the road? 500 மீட்டர் உள்ள வரணுமா? Just half a kilometer. So you determine what you are going to pay.
நீங்கள் என்ன கிரையை அதுக்கு கொடுக்க போகிறீங்கிறது நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இதை வச்சு தான் யூ வில் ஹேவ் டு அனலைஸ் வெதர் ஐ ஷுட் கோ ஃபார் திஸ் ஆர் கோ ஃபார் தட். இந்த மாதிரி காரியங்களை வச்சு தான் இதை நான் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னு நிர்ணயம் பண்ணும். எதை வாங்கணும், இதை வாங்கணுமா இதை வாங்கக்கூடாதா, should I buy this one or should I buy that one? You have to காஃபி தான் குடிக்க போகிறீங்க, you want to drink coffee. ஸ்டார்பக்ஸில் போய் குடிக்கலாம், You can go and drink in Starbucks. லாஸ்ட் பக்ஸில் போய் குடிக்கலாம். You can go and drink at Last Bucks. நீங்கள் எங்கே குடிக்க போகிறீங்கன்றது காஃபியாக குடிக்க போகிறீங்களா டீ குடிக்க போகிறீங்களான்றது மாற்ற போகிறதில்ல. You're not going to change the fact whether you want to drink coffee or a tea. அட் த எண்ட் ஆஃப் த டே கப்பு சைஸ் வேறு மாதிரி இருக்கலாம். The size of the cup can be different. 2 காஃபி கூட வாங்கி குடிச்சுக்கோங்க ரோட்டு கடையில். To match the size of the Starbucks coffee, you can buy 2 cups of coffee and drink. ஆனால் ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஆனால் நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ அதுக்கான மதிப்பு கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. கூட்டு வட்டி இது நிறைய பேர் புரியாதனால தான். Since we don't understand compound interest, நிறைய தப்பான டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். we are making a lot of wrong decisions. Either we got into debt because of it, நம்ம அதனால கடனுக்குள்ள விழுந்திருக்கிறோம், or we did not grow our wealth because of it. அப்படி இல்லைன்னா நம்ம பணத்தை சரியா வளர்க்காம இருந்திருக்கிறோம். பேங்க்ஸ் ஆப்ரேட் ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வங்கிகள் அந்த கூட்டு வட்டியில் தான் வேலை செய்யுது. நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் எஃப்டி போட்டிங்கன்னா, நீங்கள் if you are putting FD for 2 years, மொதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ யுவர் மணி மேக்ஸ் மணி அண்ட் த மணி தட் வாஸ் மேட் பை தட் மணி மேக்ஸ் மணி. சோத்திரம். உங்கள் காசை சம்பாதிக்குது, நீங்கள் அந்த சம்பாதிச்ச காசு திரும்பவும் காசு சம்பாதிக்குது. ஸோ இது ரொம்ப நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். This is something that we have to understand deeply. அதே போல் காம்பவுண்டிங் growth, கூட்டு வளர்ச்சி. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டுக்கலாம். You might have put money into the share market. அது போட்டு அது வளரும்போது, if you put money and it starts growing, அது திரும்ப வளரும். It still grows, it keeps growing. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் யூ கெட் போனஸஸ், ஸ்பிளிட்ஸ், இது எல்லாமே நடக்குது. Because you get splits and bonus in share market. ஸோ இதெல்லாம் ஸ்டாக்ஸை இன்னும் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் ஒரு 4 years பேக் நல்லா மேலே இருந்தது. விஷால் சிக்காவுடைய சில தவறான முடிவுகள்னால அவங்க போர்டு அவரை மாற்றினாங்க. Infosys was doing well in the stock world, and because of Vishal Sikka's few decisions, the board had to change him. அவரை மாற்றினதும் ஷேர் வேல்யூலாம் டக்குன்னு விழுந்தது. Once when they changed him, the whole share values fell down. It came to somewhere around 700. The share values came to 700 per share. 700க்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா லோன் போட்டு வாங்கினான். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஷேர் வேல்யூ 700 வந்துருச்சுன்னதும் லோன் போட்டு வாங்கினா. Since the share value came to 700, few people got loan and they bought the share. நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஐயோ கீழே விழுகுதேன்னு சொல்லி வித்துட்டு வெளியே வந்துருவோம். But people like us, we would have thought, oh, it's fallen down, and would have sold it and come out. அங்கே தான் அந்த ப்ரைஸ் வேல்யூன்றது. That's where அங்கே தான் that's where they understand the price and value factor. So they thought this is an opportunity for me to buy. இது எனக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புன்றது அவங்க பார்த்தாங்க. காசு வச்சிருந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவனோட காசை ஃபுல்லாக போட்டு ஃபுல் லீவரேஜ் பண்ணி வாங்கினா. People who had money, or the investors who had money, they put all their money inside of it and they bought the shares. And people who thought they are very wise, they pulled out their money. நான் புத்திசாலின்னு நினச்சவன்லாம் அது வெளில வந்துட்டான். And after 700 it went to 750, I guess. 700லேருந்து 750 கூடிச்சு. They made a split. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அந்த ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 2 ஷேரா மாறிடும் அது. If you have one share, it will become 2 shares. அந்த price value came down to 350. அந்த விலை இன்னும் 350 குறைஞ்சிச்சு. ஸோ 350க்கு வந்ததும் வாங்குறவன் நிறைய பேர் வாங்கினான். And when it came to 350, so many people bought it. நிறைய பேர் நினைச்சா இன்ஃபோசிஸ் கதை முடியுது. People thought Infosys is going to go, it's going to end. பயந்த மேல வெளியே போயிட்டான். All people who were afraid, they all went out. கிதியோனோட படையில இருந்த மாதிரி பயந்த மேல வெளியே போயிட்டான். All the people from Gideon's army like that. சடன் கூடுச்சு. And it started increasing like crazy. இப்போ 2000 கிட்ட நிக்குது. Now the share price is 2000. It's matter of 4 years. 4 வருஷத்துக்குள்ள.
ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, if you have got a share for 350 rupees, உங்களுடைய you have made 5 times your investment. போட்ட காசுக்கு 5 மடங்கு நீங்கள் காசு சம்பாதிச்சிடலாம். புரியுதா? So you will always have to have your valuation differentiated from your pricing. என்ன வேலை கொடுக்குறோமோ அந்த வேலைக்கும் அதுக்கு கிடைக்கிற பொருளுக்கும் உள்ள தரம் ஒன்றான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் there are two approaches. There are two approaches that you make in share market. One is value investing. ஒன்று பேர் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங். The other one is growth investing. இன்னொன்று வந்து growth investing சொல்லுவாங்க. growth investingனா, if you talk about growth investing, வளர்ச்சியை வைத்து முதலீடு செய்வது. how it grows, based on that you invest. இது நாளை பின்ன வளரும் அப்படின்னு சொல்லி முதலீடு பண்றது. If you predict that it is going to grow and based on that if you invest, that is growth investing. Value investingனா, talking about value investing, அதோட மதிப்பு இது அல்ல, இதோட சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறது. Currently it is coming at a cheaper price, but the value might keep increasing. So based on that you are doing a purchase. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், if I have to tell it in mere common words, பெட்ரோல் நாளைக்கு எப்படி விலை கூடும்னு உங்களுக்கு தெரியும். You all know petrol's price is going to increase. நீங்கள் இன்னைக்கே வாங்கி வச்சு 10 வருஷம் கழிச்சு விற்கிறது. You stacking petrol for now and selling it after 10 years. இது வந்து growth investing. That is called growth investing. புரியுதா? வளரப்போகுதுன்னு தெரியுது, அதனால நீங்கள் வாங்கி வச்சு விற்கிறீங்க. You know it's going to grow and you're buying it and saving it for now and then selling it when the growth comes. ஆனால் வேல்யூ இன்வெஸ்டிங் என்னன்னா, if you talk about value investing, திடீர்னு ஒருத்தன் பெட்ரோல் நிறைய ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, அவன் டேங்க்லேருந்து கீழே கொட்டுதுன்றனால அவசரத்துக்கு விற்கிறான். Some guy, his petrol tank might be overflowing. Because of that, he is selling whatever. 50 ரூபாய்க்கு அவனா வந்து அள்ளிட்டு போங்கடான்றான். He is saying, just give me 50 rupees and take it and go. So that's an opportunity for you to do a value investing. அது வந்து நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. புரியுதா? பேசுகிறதெல்லாம் தலைக்கு மேலே போதா? ஓகே. So when you compound your money, உங்கள் பணத்தை கூட்டுறதுக்கு நீங்கள் விடும்போது, that builds wealth for you. அது உங்களுக்கு சொத்து சேர முடியாது உதவி செய்யுது. The price and value பற்றி சொல்லும்போது, talking about the price and value, இந்த செமினாருக்கு நீங்கள் பே பண்ணது எவ்வளோ? 800. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து it is more than that. The amount that you paid for the seminar is just 800 rupees, but the value that you get out of it is much more than whatever you paid for. If I have to charge you, pastor charge பண்ணா நான் சார்ஜ் பண்ணினா கண்டிப்பாக ஒரு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருப்பேன் மினிமம். If the pastor hadn't charged for this course and if I had charged you, I would have charged minimum of 2000 rupees. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சனால நீங்க தப்பிச்சீங்க. Because you were a good man, you all escaped. So Albert Einstein once said, Albert Einstein இப்படி சொன்னாரு, compound interest is the 8th wonder of the world. கூட்டு வட்டி தான் உலகத்தில் உள்ள 8வது அதிசயம் சொல்லிட்டு. He who understands it earns it. அதை புரிந்து கொள்கிறவன் அதை வைத்து காசு சம்பாதிக்கிறான். He who doesn't pays it. அதை கண்டுபிடிக்காதான் காசு உள்ளவனுக்கு காசு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அல்லன்னு சொல்றீங்களா? யாரா அது அப்படின்னு கேட்குறீங்களா? You might be wondering who is that Albert Einstein? We've been hearing him again and again. எங்கள் காலேஜில் ஒரு தடவை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு, டான் மோகன் இறந்து போயிட்டாருன்னு. When we were in college, we got a news saying Don Mohan passed away. அப்போ ஒருத்தர் ரெஜிஸ்ட்ராராக இருந்தார் எங்கள் காலேஜில். There was a guy he was a registrar in our college. அவர் என் கூட படித்த ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், தம்பி அவன் எந்த பேட்சில் படிக்கிறான் அப்படின்னு. He called and asked one of my batchmates, that guy who passed away, which batch he studied. அது மாதிரி முடிஞ்ச பிறகு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை யாருன்னு வந்து கேட்காங்க. After the seminar is over, don't come and ask who is Albert Einstein. இதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். For this, you can just Google and see. அவர் நிறைய விஷயம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொன்னார். He told so many things about compound interest. The strongest force in the universe is compound interest னு சொன்னார். சக்தி வாய்ந்த உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான். Compound interest on debt was the banker's greatest invention. கடனில் கூட்டு வட்டி போட்டால் அதுதான் வங்கி செய்யக்கூடிய பெரிய இது. To capture and enslave a productive society. ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சொசைட்டியை அடிமையாக்குறதுக்கு அவங்க பேங்க் கண்டுபிடிச்ச பிளான் அது. Credit card is completely a compound interesting product. கிரெடிட் கார்டுன்றது கூட்டு வட்டியில் உள்ள ஒரு ப்ராடக்ட். நீங்கள் தான் நிறைய பேர் தைரியமான ஆளாச்சு பண்ணியிருக்கீங்கள்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. அதில் நீங்கள் ஒரு தடவை பேமெண்ட் பண்ணாமல் பாருங்கள். Just keep one payment and see for your credit card. பண்ணி தான் பாருங்களேன். Just try and see.
அப்போ தெரியும் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அருமை. and you will know what the power of compound interest. இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு 20 வயசில் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. When you're just 20 years old and you're just using மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. you're just start doing your minimum payment alone. 1000 ரூபாயா இருக்கட்டும் 10,000 ரூபாயா இருக்கட்டும். It can be 1,000 rupees or 10,000 rupees. மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ண ஆரம்பிங்க. You're just doing a minimum payment. 50 வயசு ஆகும்போது தான் முடியும். You will finish only when you're 50 years old. So it doesn't matter how small the amount is. அது எவ்வளோ சிறுசாக இருக்குன்றதுல தொகை. But compound interest makes you pay for long. கூட்டு வட்டி வந்து காலகாலமாக உங்களை கட்ட வச்சுட்டே இருக்கும். ஸோ வாரன் பஃபெட் சொல்லும்போது சொல்கிறாரு, ஐ மேட் ஆல் திஸ் வெல்த் பிகாஸ் ஆஃப் 3 ரீசன்ஸ். வாரன் பஃபெட் சொல்கிறாரு, நான் எனக்கு இருக்கிற சொத்துக்கள்லாம் 3 காரணத்தில் தான் பண்ண முடிஞ்சு. ஒன்று நான் அமெரிக்காவில் இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஐ மீன் அமெரிக்கா. இன்னொன்று நான் காம்பவுண்ட் பண்ண முடிகிறதுனால. செகண்ட் திங் இஸ் பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு காம்பவுண்ட் இட். என்னோட லைஃப் ஸ்டைல். தேர்ட் மை லைஃப் ஸ்டைல். ஸோ காம்பவுண்டிங் அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலே நம்ம கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செஞ்சிட்டோம்னா. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் காம்பவுண்டிங் இஸ் அண்ட் இஃப் யூ ஆர் மேக்கிங் சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபார் தட், யூ ஆர் அப் ஃபார் பிக். நீங்கள் வந்து பெரிய ஆளாகிறதுக்கு வழிவகுத்து போடுறீங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அடுத்த ஸ்லைடு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எத்தனை பேருக்கு 10 லட்ச ரூபா ஒரு 8 உயரத்தில் தான் இருக்குது? Who can say 10 lakhs is something, it's an achievable goal for me. ஓகே. ஸோ 10 லட்ச ரூபா 8 உயரத்தில் இருக்குன்னா நீங்கள் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் உங்களால் 10 லட்ச ரூபாயை காம்பவுண்ட் பண்ண முடியும்னா, அதாவது காம்பவுண்ட் பண்ணாமல் எவ்ரி 3 இயர்ஸ் நீங்கள் அப்படியே டபுள் ஆக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான growth rate வந்து 26%. If you have 10 lakh rupees and every 3 years if you want to make double the 10 lakh rupees, you need to have an interest of 26%. 26% இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாத விஷயமா இந்தியாவில் அப்படின்னா பண்ணக்கூடிய விஷயம் தான். And the 26% interest is something that is possible in Indian standards. Per year 26% per year. It's a very easy, not very easy, is a very possible thing in India. எளிதாய் கிடைக்கக்கூடிய காரியம் இல்லை, ஆனால் பண்ணால் சாத்தியமாகக்கூடிய காரியம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை 30 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா, if you keep doing that for 30 years, உங்கள் கையில் 100 கோடி ரூபா இருக்கும். you will have 100 crores in your hand. புரிஞ்சுதா? பாஸ்டர் 8 கோடி பற்றி தான் பேசினார், நான் 100 கோடி பற்றி பேசுகிறேன். Pastor is talking about millionaire, I am talking about billionaire. ஸோ நம்ம 100 கோடிலாம் பண்ண தேவையில்லை. I'm not saying you should do 100 crores. நான் ஐ மீன் பண்ண நம்ம அதை டார்கெட் வச்சு ஓடணுன்ற அவசியம் இல்லை. I'm not saying target 100 crores and run for that. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு if we can make it grow. I'm just explaining you the power of compounding. I know whatever you have, how to make it grow. That's what I'm telling about. இப்போ மாதம் 17,000 ரூபா என்னால் சேர்க்க முடியும்னு எத்தனை பேர் இருக்கீங்க? I can save 17,000 rupees per month. Who all can say that? நிறைய பேர் இருக்கீங்கல்ல. 17,000 ரூபா மாதம் நீங்கள் சேர்த்திங்கன்னா, if you save 17,000 rupees per month, 30 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா, if you do it consistently for 30 years, if you can grow it at 26%, and if you're able to grow it at 26% interest, மொத்தம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 61 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. You would have invested 61 lakh rupees, but you will have 101 crore in your hand. And you will at the end of it you will have 101 crores. அதே இது 17,000 ரூபாயில இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். You can start by 17,000 rupees. வருஷம் 10% நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். If I keep incrementing it for 10%, like அடுத்த வருஷம் 18,700, next year it will be 18,700. அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் வருஷம் 10%. If I keep incrementing it for 10% every year, நீங்கள் 3 கோடி 94 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. You would have invested 3 crore and 74 lakhs. 94 lakhs. உங்கள்கிட்ட 190 கோடி கையில் இருக்கும். You will have 1.9 crores. So 190 crores, sorry. 190 crores. So when you can understand compounding, உங்களுக்கு இந்த கூட்டு வட்டியோட இது தெரிஞ்சிச்சுன்னா, you can make wealth. நீங்கள் நல்ல ஆசி பண்ண முடியும். இல்லை அது காட்டுறோம். So I'm just showcasing 26% just to help you understand what it can do if you can double your money every 3 years.
நான் இந்த இதில் என்ன காமிக்கிறேன்னா எது சாத்தியம், இதெல்லாம் சாத்தியமாக கூடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக அதை ஸ்லைடு போட்டு காமிக்கிறோம். ஐ ஹவ் டன் மோர் தேன் தட். இதை விட நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறேன். ஐ மீன் நான் சொன்னது 100 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, அந்த 26% கூட பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஐ எம் சேயிங் ஐ ஹவ் கிராஸ்ட் 26%. ஐ ஹவ் கிராஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் மோர் தென் 26%. ஸோ இட் இஸ் நாட் அன் இம்பாசிபிள் டாஸ்க் டு டூ. இது சாத்தியமில்லாத விஷயம் கிடையாது இது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு போகிறோம் அப்படின்னா you can expect something close to 14 to 18% a year. நீங்கள் வந்து 14லேருந்து 18% வரைக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். Which I will talk when we talk about investments. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பேசும்போது நான் பேசுகிறேன். So all that we need to understand is நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, making money is not a big deal. காசு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. If we can do it consistently, தொடர்ந்துச்சியாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா, with discipline, ஒரு 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 நல்ல ஒழுக்கத்தோடு பண்ணோம்னா, without getting bored, போராக பண்ணிட்டே இருந்தோம்னா, you will be able to see the fruit of it. நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். Okay. So we are going to talk about your budget. If you have your papers, you can get your papers out. பட்ஜெட் ஷீட்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வர சொல்லியிருந்தோம், அதை எடுத்து வந்திருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். போன தடவை பேசும்போது எனக்கு தண்ணி கூட தரலன்னு இந்த தடவை ஃபேண்ட்டை வாங்கிட்டு வர சொன்னேன் நான் பேசுறதுக்கு. ஸோ இந்த ஷீட்டை ஃபில் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கஷ்டமானதை பண்ண வச்சுட்டாங்க குமுதா அப்படின்றீங்களா? How was your experience while filling the sheet for you? ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெர்க்கு கொடுத்துச்சா? யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க? ஒரு கை தான் வந்திருக்கு. எனக்கு ஒரு பக்கம் நீங்கள் நேற்று வராத வரைக்கும் நீ தலையை காட்டாத வரையும் சந்தோஷமாக தான் இருந்தேன். உங்களுக்கா? ஓகே, 4 நல்ல உள்ளங்களை காண்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எத்தனை பேருக்கு சேலரி, அதாவது இன்கம் இஸ் மோர் தேன் எக்ஸ்பென்ஸ் இருக்கு? For whomever the expense was more than the income. Income more than expense. எத்தனை பேருக்கு for whom your expenses were low and your income was high? எத்தனை பேர்? ஓகே, சூப்பர். எத்தனை பேருக்கு எக்ஸ்பென்ஸுக்கும் இன்கமுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், அவனுக்கு காசு கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களா எனக்கு கொஞ்சம் தாங்க. எத்தனை பேர்? The other category, for them the expense is high and the income is low. எனக்கு ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, ஓரளவு கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. I can match whatever is coming in to whatever is going out. I can see. ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு இன்கம் எக்ஸ்பென்ஸ் போக ஐ எம் ஏபிள் டு சேவ் அட்லீஸ்ட் 20% இருக்கீங்க? How many of you are able to save, after my income and I'm able to save 20% of the money? ஆன்ட்டி 20% எவ்வளோ ஆன்ட்டி? ஆன்ட்டி வேகமாக கை தூக்குறாங்க. இதில் போன செஷன் நடக்கும்போது எனக்கு சொல்லிவிட்டாங்க, ஹவு டு ஹேண்டில் ஃபைனான்சஸ் டிலிஜென்ட்லி லைக் சில்வஸ்டர், ஜூலியட் சில்வஸ்டர்னு டைட்டில் போட அப்படின்னு. ஸோ ஹார்ட்லி ஃபியூ ஹேண்ட்ஸ் இல்லை, 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ நீங்கள்லாம் ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கீங்க. I can say you all are, those 7 hands are in good shape. So what we are trying to do, where are we heading to? எந்த திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? அந்த 20வது ஸ்லைடு. Where are so this is where we are trying to reach. இதுதான் நம்ம இந்த திசையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த திசையில் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் if you're already in this direction, well and good. So you are ready to start now towards your millionaire journey. நீங்கள் இப்போவே உங்கள் மில்லியனர் பயணத்தை தொடங்குறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். So you have a head start. உங்களுக்கு தொடங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது
ஸோ 50% வருமானத்தில் 50% நம்ம செலவு செய்கிறோம். 50% of what we get as salary we spend. 10% tithing. 10% we give it as tithe. 10% giving. 10% we have it for giving. 20% for savings. 20% we saving it. Investing. முதலீடு செய்கிறோம். And 10% savings. 10% நம்ம வந்து சேமிக்கிறோம். And this 10% saving is what I call it as you're investing on yourself. இந்த 10% சேமிக்கிறது வந்து உங்களுக்கு உங்க மேல நீங்க முதலீடு செய்யற காரியமா நான் சொல்றேன். So the best investment to do is on yourself. நீங்க செய்யக்கூடிய தரமான முதலீடு என்னன்னா உங்க மேல செய்யற முதலீடு தான். I haven't saved big money last 10 years. கடைசி 10 வருஷத்துல நான் பெருசா காசு சேர்த்தது இல்ல. But I've saved on myself. ஆனா என் மேல நான் நிறைய முதலீடு செஞ்சிருக்கேன். In the sense I go out have lunch with big guys. நான் போய் பெரிய ஆட்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். I don't expect them to pay for it. I pay for it. அதுக்கு அவங்க பே பண்ணனும்னு எதிர்பார்த்தல நான் பே பண்ணிருக்கேன். I learn a lot of things from them. அவங்கள்ட்ட நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். Understand how they become debt free. எப்படி கடன்ல இருந்து வெளிய வந்திருக்காங்கன்றத நான் கற்றுக்கொண்டேன். Understand how they accumulated wealth. எப்படி சொத்து அவங்க கூச்சிருக்காங்கன்றத நான் கற்றுக்கொண்டேன். Understand how they give. எப்படி அவங்க கொடுக்கறவங்களா இருக்காங்கன்னு கற்றுக்கொண்டிருக்கேன். Understand how they work. எப்படி வேலை செய்றாங்கன்றதை கற்றுக்கொண்டேன். And their attitude towards money. பணத்தை குறித்து அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். I know a Chinese investor. எனக்கு ஒரு சைனீஸ் இன்வெஸ்டர் தெரியும். He's a very big shot. அவர் ஒரு பெரிய ஆளு. He's a billionaire. அவர் ஒரு பில்லியனர் அவர். And if you see him, அவரை பார்த்தீங்கன்னா you will never say that he's a billionaire. அவர் பில்லியனர் மாதிரியே தெரிய மாட்டார். ஒரு வெள்ளை டி-ஷர்ட் போட்டுருப்பாரு. He will wear a white t-shirt. ஒரு காக்கி டவுசர், நம்ம அந்த சாக்கில் அடிச்சோம்னா ஒரு டவுசர் போட்டிருப்போம், அந்த மாதிரி ஒரு சாக்கு டவுசர் போட்டிருப்பாரு. வேற காக்கி பேண்ட், நம்ம லூனார் செருப்பு போட்டிருப்பாரு. he will put a normal rubber slippers. ஸோ இப்படி தான் வருவார். He'll just come like that. And he drives all cars. He has his Rolls Royce. எல்லா வண்டியும் இருக்கு அவருக்கு. He has all Rolls Royce and all the other cars that is there. But he never allows that to define him. அதுதான் தன்னுடைய மதிப்பை நிர்ணயம் பண்ணும் அப்படின்றது அவர் என்னைக்கு வச்சதில்லை. ஸோ பழைய கிழிஞ்ச செருப்புனாலும் he doesn't mind wearing it. He doesn't mind wearing an old slipper. But when he goes for a very big meeting, you can see the way he's dressed. ஆனால் பெரிய மீட்டிங் போனா நல்ல உடுத்தி போவார். ஸோ எல்லாமே நமக்கு இருக்க தெரியணும். We should know to live in all circumstances. நான் எப்போ போனாலும் பிச்சைக்கார மாதிரி தான் போவேன் அப்படின்றதும் ப்ராப்ளம் தான். Wherever I go, I'll go like a beggar. That's also a problem. வந்த ராஜாவா தான் வருவேன்னாலும் ப்ராப்ளம் தான். Wherever I go, I'll go like a king. That also is a problem. நமக்கு எப்படியும் இருக்க தெரியணும். We should know where and how to live and what way. சில பேர்லாம் சாப்பிட்றது இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. There are certain people who will say, only if the standards are met, I'll eat only in those hotels. ரோட்டு கடையிலே நின்று சாப்பிட முடியணும். You should be able to eat in roadside shops. பெரிய 5-star ஹோட்டல் 7-star ஹோட்டல்லையும் உட்காந்து சாப்பிட தெரியும். If you go and eat in 7-star hotels also, you should not feel guilty. ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு இருக்க தெரியணும். You should know to live in all circumstances. We shouldn't be defined by that. ஆனால் அதை வச்சு உங்க மதிப்பை நிர்ணயம் பண்ணக்கூடாது. So we should come to this point. இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும் நம்ம. And as our investment starts giving us returns, நம்ம செய்கிற முதலீடு நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது that will increase our income obviously. அது நம்மளுடைய வருமானத்தை கூட்ட ஆரம்பிச்சிடும். When that is increasing our income, அது நம்மளுடைய வருமானத்தை கூட்டும் போது we shouldn't get to the point of spending 50%. நம்ம 50% செலவு பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடாது. ஓகே. இந்தியன் ரோட்ஸில் இந்த மாதிரி போர்டு சிஸ்டம் கிடையாது. We don't have such board systems in India where there are 2 speeds mentioned. In Indian, if you travel on the road, you won't have 2 boards saying, you won't have a board saying 2 different speeds can be driven here. In other countries, you can see 120 and then 60. If you go to மற்ற கண்ட்ரிக்கு போனீங்கன்னா ஒரு இதில் 120 போட்டிருக்கும், இன்னொரு இதில் 60 போட்டிருக்கும். The board with white background and a red outer ring says that's the maximum limit. ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ரெட் கலரில் பட்டம் போட்டிருக்கும். அது வந்து இவ்வளோதான் மேக்ஸிமம் நீங்கள் போக முடியும்னு சொல்கிறதுக்கான கருவி இது. But when we see that, we think, okay, that is the speed that we need to drive in. நம்ம ஆனால் என்ன பார்த்து இதில் குறைஞ்சது இதில் தான் போகணுமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதில் போகாட்டி ஏதோ குத்த செஞ்ச மாதிரி நினச்சிருப்போம். But there is another board beneath that. அதுக்கு கீழே இன்னொரு போர்டு இருக்கும். Which is a blue background with a white ring.
அதில் ஒரு ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ஒயிட் ரிங் இருக்கும் சுற்றி. That's a 60 speed. அதுதான் குறைஞ்சபட்சம் வேகம். If that reads 60, இப்போ அது 60னா you shouldn't go below that. அதுக்கு கீழே போகக்கூடாது. So we are expected to drive something between 60 and 120. 60லேருந்து 120க்குள்ள அந்த வேகத்துக்குள்ளே போகணுன்றதான் குறியீடு. So our guys, when they see 120, நம்ம மக்கள் 120 பார்த்த உடனே they see it as a target to achieve. அதுதான் போக வேண்டிய டார்கெட் போல இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி போவாங்க. Tell somebody next to you, it's not a target to achieve. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது போக வேண்டிய டார்கெட்ல அது. It's a limit not to exceed. இந்த நிலையை தாண்டி போயிடக்கூடாதுன்றதுக்கான வச்சிருக்க ஒரு லிமிட். 50% spending that you see, இந்த 50% ஸ்பெண்டிங் நீங்க பாக்குறீங்கல்ல, is a limit not to exceed. இதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு வச்சிருக்க ஒரு மதிப்பு இது. If you are over speeding, it's a target to achieve for you now. இதை விட ஜாஸ்தியா போயிட்டீங்கன்னா குறைக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு. Did you get it? So when your income increases, you shouldn't expand your lifestyle to match that income. உங்க இன்கம் கூடின உடனே உங்க வாழ்க்கை முறையை வந்து மாத்திராதீங்க, கூட்டிடாதீங்க, அந்த செலவழிக்கிறதெல்லாம் கூட்டிடாதீங்க. So the first company that I was working in, நான் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனி, I was getting say 1 lakh per month. நான் மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். The moment I switched over to the second company, they gave me 4 lakhs. நான் ரெண்டாவது கம்பெனிக்கு மாறணும்னா எனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. So I thought, okay, I'm getting 3 lakhs extra now. நான் இப்போ எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு நான் நினைச்சேன். So what I thought is, okay, I'm going to increase my lifestyle. ஸோ உடனே என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாற்ற போறேன்னு நினைச்சேன். So I took a brand new Honda, the topmost vehicle that is available in Honda. ஹோண்டால இருக்கிற நல்ல விலை உயர்ந்த ஒரு கார் நான் வாங்கினேன். So it costed me close to 30 lakhs. அது எனக்கு 30 லட்ச ரூபா ஆச்சு. EMI system. EMI தான் போட்டிருந்தேன். Blew it up. சொதப்பிருச்சு. I had accumulated that loan. அந்த கடன் எனக்கு வந்துச்சு. And then I thought, okay, let me do some business. அப்புறம் நான் சில பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். I have a lot of money with me. எனக்கு நிறைய காசு இருக்கு. And moreover, the loans are very cheaper in UAE. UAE-ல வந்து லோன் வந்து ரொம்ப சீப். So I took 30 lakhs loan. 30 லட்சம் கடன் எடுத்தேன். And I started a business here. இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். And things were rolling. நான் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. And in 2012, I got married. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. So when I got married, கல்யாணம் ஆன உடனே I wanted to hire a Mercedes Benz. ஒரு Mercedes Benz ஹையர் பண்ணணும்னு நினைச்சேன். அதில் தான் வருவேன் அப்படின்னு அதில் வந்தேன். I came with that Mercedes Benz. எல்லாம் நினச்சிட்டாங்க பொண்ணு வீட்டில் கொடுத்துருக்காங்க போல பயலுக்கு. People are thinking, from the wife's house they've given us a gift to him. So I went posh. நான் ரொம்ப பணக்கார மாதிரி காமிச்சிக்கிட்டேன். ஆடம்பரத்தில் கபடி விளாண்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் எப்படிங்க சொல்லுங்க. So at one point, I switched to the next job after marriage. I mean, just before marriage, I switched again. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலைக்கு நான் மாறினேன். And that gave me another hike. அது எனக்கு இன்னொரு உயர்வு கொடுத்தது. So I got more money. இன்னும் நிறைய காசு வருது. So God is blessing me abundantly. ஆண்டவர் என்னை அபரிதமா ஆசீர்வதிக்கிறாரு. So I started spending like a king. நான் நல்லா ராஜா மாதிரி செலவழிக்க ஆரம்பிச்சேன். அடுத்து அபுதாபி கிங் நம்ம தான் போல அப்படின்னு செலவு பண்ணிட்டு இருந்தேன். And I was very good at my work. என்னுடைய வேலையில நான் சாமர்த்தியமா இருந்தேன். So and the work that the industry that I was working was a very niche industry. நான் வேலை பார்த்துட்டு இருந்தது ஒரு niche industry. Not many talented guys you will get in that industry, in that particular job role to fit in. அந்த குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்கு நல்ல சாமர்த்தியமான மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளவு சாமர்த்தியமான மக்கள் அங்க ரொம்ப கிடையாது. Not many experienced in that role will be there available. அந்த ரோலுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸும் ரொம்ப இருக்க மாட்டாங்க. So whatever salary we demand they pay. நாங்க என்ன வேலை கேக்குறோமோ அந்த வேலையை கொடுத்துருவாங்க. And every week you receive a couple of phone calls saying there is one company looking for you, are you interested? 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இன்னொரு கம்பெனி இருக்கு, அவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க, நீங்க போறீங்களான்னு வரை கேட்பாங்க. I was working for a quasi government company. நான் கவர்மெண்ட் மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 50% of which stocks are owned by the government of Abu Dhabi. அதுல 50% ஸ்டாக்ஸ் வந்து அபுதாபி கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. So I felt the job is very secure. So secure job நினைச்சிட்டு இருந்தேன். நம்மள தூக்கணும் முத CEO தூக்குனா தான் அடுத்து நம்மள தூக்குவாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். So I was very much secure and confident of my skills and the ability of the company to do business. என்னுடைய ஸ்கில்லையும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, கம்பெனியும் நல்லா இருக்கும் சேஃபா இருக்கும்ன்றது மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தேன்.
So I was growing up in cadre, நான் அதில் அந்த வளர்ச்சியில் போயிட்டு இருந்தேன். and it was just 6 months and I got promoted again. 6 மாதத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு எனக்கு. And all my colleagues working in the same cadre என்னுடைய நண்பர்கள் சக நண்பர்கள்லாம் அதே கேடரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. were reporting to the tendering director. டெண்டர் எடுக்கிற டைரக்டர்கிட்ட அவங்களாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. I was asked to report to the chief commercial officer. நான் வந்து சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் ஒரு படி மேலே போய் எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. So this was a kind of a political scenario there. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ மாதிரியாங்க. The tendering director felt a bit of vengeance on me. அந்த டெண்டரிங் டைரக்டருக்கு என் மேலே ஒரு வன்கண். Because he thought I am reporting to him and I am not reporting to, I am reporting to this chief commercial officer and I am not reporting to the tendering director. நான் சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன், டெண்டரிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இது இஷ்யூ மாதிரி. அவருக்கு நான் எவ்வளோ சொல்லி புரிய வச்சேன், இது நான் இல்லையான்னு சொன்னேன். I tried explaining him, this is not my skill or this is not my power. But you can't change his heart. அவருடைய இருதயத்தை மாற்ற முடியல. And there was some political game going between the tendering director, CCO and CEO. அங்கே உள்ள பெரிய தலைங்களுக்குள்ளலாம் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டே இருந்துச்சு. And all this politics finally ended up when the CCO decided to resign. அதில் என்னன்னா அந்த சிசிஓன்றவர் அவர் வந்து ஓகே நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார். So the next morning my tendering director called me and said, please put in your paper and go. அடுத்த நாள் உங்களையா அடுத்த நாள் சிசிஓ கால் பண்ணி டெண்டரிங் ஆஃபீஸர் என்னை கூப்பிட்டு உன் பேப்பரை போட்டு கிளம்புப்பான்னு சொல்லிட்டாரு. So just even before a month I wouldn't never have had a dream like that. அப்படி ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு நடக்கும் நான் கனவுல கூட யோசிச்சது கிடையாது. Because I was attending every top meeting that is happening in the company. கம்பெனியில் நடக்கிற எல்லா டாப் மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். All the guys sitting around me had initial of C before them. எல்லாம் அந்த சி லெவல் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு தலைவர். I'm the only non C level guy sitting there. நான் மட்டும் தான் சி லெவல் இல்லாத ஒரு நபர் அங்க உட்கார்ந்து. I was very aggressive in proving my point. என்னுடைய பாயிண்ட நான் ப்ரூவ் பண்ணா ரொம்ப அக்ரெசிவா நான் I don't mind இது CEO, CCO or CFO, I just fight. அது CEO வா இருக்கட்டும் CFO வா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றது கரெக்ட்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். That helped me grow. அது என்ன வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. But then when somebody said leave, nobody helped me. இது கிளம்புப்பான்னு சொன்னப்போ யாரும் எனக்கு முன் வந்து உதவி செய்யல. So I had 3 months notice period. எனக்கு 3 மாசம் தான் நோட்டீஸ் பீரியட் இருந்துச்சு. Since I was dealing with the commercial operations of the company. நான் கம்பெனியோட கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ்ல இருந்தனால the day that we leave decide to resign, every systems gets closed. நாங்க ரிசைன் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கம்பெனியோட எல்லாமே அடுத்து கீழ விழ ஆரம்பிச்சு. So I call my wife and say, hey, I got a relieving order, so I'm leaving the company. என் வைஃப்ட்ட சொன்னேன் எனக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தாங்க நான் கம்பெனி விட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். But I was still arrogant in my mind. என்னோட மைண்ட்ல ரொம்ப என்னோட இதயத்துல ரொம்ப கர்வமா இருந்தேன். I told her, அவங்கள்ட்ட சொன்னேன் within 2 weeks I'll get into the next job. அடுத்த 2 வாரத்துல இன்னொரு ஜாப்க்குள்ள நான் போயிடுவேன்னு சொன்னேன். And she also was very enthusiastic about that. அவங்களும் ரொம்ப சரி ஆர்வமா இருந்தாங்க அது கேட்ட உடனே. So when I reached home she was cutting a cake and celebrating it. வீட்டுக்கு போன உடனே கேக் கட் பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. So that's how it started. அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. And my every month EMI and all these commitments were somewhere close to 3.5 lakhs. எனக்கு ஒவ்வொரு மாசமா எனக்கு கடனுக்கு மட்டும் போனது 3 லட்சம் ரூபாய். So without that 3.5 lakhs I would be a defaulter in the bank side. நான் 3 லட்சம் கட்டலனா நான் பேங்க் கணக்குல டிஃபால்டர் லிஸ்ட்ல உட்கார்ந்துருவேன். And the lifestyle that I have built needs another 1.5 lakhs there. அப்புறம் நான் ஏற்கனவே எனக்கு வாழ்க்கை முறை எங்க நான் வச்சிருக்கேன்ல அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு தேவைப்படும். And I am a spender as well as a giver. நான் செலவும் பண்ணுவேன் கொடுக்கவும் செய்வேன் அப்படிப்பட்ட மனுஷன். I don't spend for myself. ஆனா எனக்கு ரொம்ப பைசா செலவு பண்ணிக்க மாட்டேன். But I spend for others. மத்தவங்களுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி. So all that I had I always used to empty my bank account. எனக்கு நான் என் பேங்க் அக்கவுண்ட் அநேக தடவை எம்ப்டி பண்ணிருக்கேன் நான். So my account balance at that time was somewhere close to 12 lakhs. அப்போ என்னோட அக்கவுண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12 லட்சம் ரூபாய் இருக்கும். That too because my mother-in-law, my mom, everybody forced me, okay, start a RD there, start a this there, that there, and that's how this 12 lakhs got accumulated. எங்க மாமியாரும் எங்க அம்மாவும் இங்க காசு போட்டு சேமிச்சு வைப்பா தயவு செய்து RDல போடுப்பான்னு சொன்னால நான் போட்டு சேமிச்சு வச்சிருந்த காசு அதெல்லாம். So that's the only money that I have. அதுதான் என்கிட்ட இருந்த ஒரே பணம். And this 12 lakhs is going to be good for the next 3 months or 4 months. 12 லட்சம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 3 மாசத்துக்கு ஆகும். I didn't have big money after that. அதுக்கப்புறம் என்கிட்ட பெருசா காசு எதுவும் இல்லை. Now I am applying for jobs. நான் இப்போ ஜாப்க்கு அப்ளை பண்றேன். I am getting calls. எனக்கு கால்ஸ் வருது. People are asking me, can you come to Qatar, can you come to Kuwait?
கத்தாருக்கு வர முடியுமா, குவைத்துக்கு வர முடியுமான்லாம் கேட்குறாங்க. Are you willing to relocate to Saudi Arabia? சவுதி அரேபியாவுக்கு வர தயாராக இருக்கீங்களான்னு At கேட்குறாங்க. that point in time, I was leading a church in one of the outskirts of Abu Dhabi. நான் அபுதாபியில் ஒரு 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 அந்த கார்னரில் ஒரு சர்ச் நடத்திட்டு இருந்தேன். And that was 220 kilometers away from Abu Dhabi. அபுதாபியிலேருந்து 220 கிலோமீட்டர் தள்ளி. So I felt that it was not the time for me to leave this church and move. இப்போ அந்த சர்ச்சை விட்டுட்டு போகிறது சரியில்லைன்னு என் மனசில் தோணிட்டு இருந்துச்சு. So I decided that I'm going to stay back. ஸோ அதனால் இங்கே இருக்க போகிறேன்னு முடிவு I'm பண்ணிட்டேன். not going to take any other offer outside of UAE. UAE தவிர்த்து வேற எங்கேயும் ஆஃபர் எடுக்க போகிறதுன்னு முடிவு I பண்ணேன். will relocate somewhere within UAE. UAEக்குள்ளேயே நான் ரீலோகேட் பண்ணிக்குவேன்னு நினச்சேன். And I was very close in a couple of interviews. 2 இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் நான் கிராக் பண்ணிட்டேன். And I was on waiting list 1. நான் டாப் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். And the guy who was the first one to be offered took the job. எனக்கு முன்னாடி இருக்கவன் எடுத்துட்டான். Okay. The guy who was in front of me, he took the job. So I did not get the job. அந்த ஆஃபர் எனக்கு கிடைக்கல. So my expenses are accumulating. என்னுடைய செலவுகள் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. And all that I know and all that was deep down in my heart was God is my source. எனக்கு ஆழமா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆண்டவர் தான் என்னுடைய ஆதாரம்ன்றது. And I did not let the world or the bank balance tell me whom I should look into. அப்போ என் பேங்க் பேலன்ஸோ உலகமோ நீ இதை செய்யணும்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நான் அதை வச்சுக்கல. And just 1 year after marriage this is happening. இது கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே நடக்குது. And my wife is looking at this. என் மனைவி இதை பார்க்குறாங்க. And she is trying to console herself. அவங்களையும் அவங்க ஆறுதல் படுத்த முயற்சி பண்ணுறாங்க. And we decided not to tell anyone about this in India. இந்தியாவில் எங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் முடிவுபடுத்திட்டோம். Neither my mom nor her parents. எங்கள் அம்மாட்டையோ சரி அவங்க அம்மாட்டையோ சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. So cutting down the story short, it was 18 months. 18 மாதம் தொடர்ந்து I was jobless. எனக்கு வேலை இல்லை. I didn't have an income. எனக்கு இன்கம் கிடையாது. I was spending, paying the loans, everything. லோன்ஸும் கட்டிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வீட்டுக்கு செலவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். After 12th month, ஒரு 12 மாதம் கழிச்சு I got a couple of orders. எனக்கு 2 ஆர்டர்ஸ் வந்துச்சு. To do some small jobs for the sheikh in Abu Dhabi. அபுதாபியில் உள்ள ஷேக்குக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியாது 2 And I did those 2 jobs. அந்த 2 வேலையும் நான் பண்ணி கொடுத்தேன். I didn't have a company on my name to do that. என் பேரில் ஒரு கம்பெனி கிடையாது செய்கிறதுக்கு. I didn't have a previous experience to show on track on a record basis to prove that I can do this job. இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராக் ரெக்கார்டும் எனக்கு அதில் இல்லை. But it was God who got me those. ஆனால் அந்த வாய்ப்புகளை கொடுத்தது தேவன் நான் விசுவாசிக்கிறேன். And those 2 jobs I did for them. அந்த 2 வாய்ப்புகளையும் நான் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. And I was able to make 100% profit on it. அதில் 100% எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. And after 18th month I got into a job. 18 மாதம் கழிச்சு ஒரு வேலைக்குள்ள நான் உள்ளே போனேன். And that job paid me higher than the previous salary that I was drawing. நான் வாங்கிட்டு இருந்த பழைய சம்பளத்தை காட்டிலும் எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்து. Because I had 2 things in my mind. ஏன்னா என் மனசில் 2 விஷயங்கள் இருந்துச்சு. One is I am not moving out of UAE. ஒன்று நான் UAE விட்டு வெளில போகிறது இல்லை. I am not going to go down on my salary that I was drawing previously. நான் என்னுடைய சேலரியை போன தடவை வாங்கின சேலரியை விட கம்மியாக வாங்க போகிறதுலேயே முடிவு பண்ணியிருந்தேன். And many offers came between. நிறைய ஆஃபர்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. 80% of my previous salary, 90% of my previous salary. இதில் வந்து 80% உங்களுக்கு தரோம், உங்கள் பழைய சம்பளத்தோட 90% தரோம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. But I did not take it. நான் அதெல்லாம் எடுத்துக்கல. And God brought this thing. எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. And at the end of 18th month, 18 மாதம் முடியும் போது I'm looking back நான் திரும்பி பார்க்குறேன். to see the loans that I've closed. நான் எவ்வளோ லோன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். I've closed 40 lakhs of loan that period of time. அந்த 18 மாசத்துல 40 லட்சம் கடன் நான் அடைச்சிருக்கேன். I've never been a defaulter. நான் டிஃபால்ட்டரா இருந்தது கிடையாது. I did not have a new loan. புது கடன் எடுக்கல. And it was God. அது தேவன். So when we take our step of faith, நம்ம ஒரு விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைக்கும்போது God does the rest. ஆண்டவர் மிச்ச காரியங்கள்லாம் பண்றாரு. So it is about dedication. நீங்க எடுக்கிற உங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு and trust. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. It will make supernatural work on that. அதை நீங்க செய்யும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அதுல சாத்தியமா நீங்க So what I'm trying to say is taking a dedication and going for loan is not what I'm saying. அதனால ஒரு அர்ப்பணிப்போட கடன் வாங்க போங்க நான் சொல்லல. Not to take that. கடன் வாங்க கூடாதுன்னு ஒரு அர்ப்பணிப்பு. So at that point I decided I'm not going to take loan. அந்த இடத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமே கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு.
நம்ம பண்ண கரெக்டாக இருப்போமா, தப்பு தான் பண்ணுவோம் திரும்ப. Even if you making a decision, we slip and fall. So then later I had to take a loan for some purpose. ஒரு நோக்கத்துக்காக நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. And I took a loan. கடன் எடுத்தேன். From my relatives. என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள். It was 1.5 which is 18% rate of interest. ஒன்றரை வட்டி கடன் வாங்கினேன். So I was paying this interest every month. மாசம் அந்த கடன் கட்டிட்டே இருந்தேன். So I was paying something close to 37,500 for a 25 lakh loan. 25 லட்சம் கடன் வாங்கினேன். அதுக்கு 37,500 ரூபாய் மாசம் கட்டிட்டு இருந்தேன். And I was walking on my routine walk. நான் காலமா நடப்பேன். அந்த தினமும் நடக்கும்போது நடக்கிற உடம்படா இது அப்படின்றீங்களா? So when I was walking, I was asking God, God, I'm feeling this is too much a burden on me. இது நடந்து போயிட்டு இருக்கும்போதே என் மனசுல ஆண்டவர்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன், ஆண்டவரே இது ரொம்ப பாரமா இருக்கே இந்த இதுன்னு சொல்லிட்டு. And I asked God, can you show me a way? எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்ட முடியுமான்னு கேட்டேன். And when I came back home, நான் வீட்டுக்கு வந்த உடனே I felt an impression on my heart. என் இதயத்துல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. That you will have to restructure your loan. லோன்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணனும் ஒரு எண்ணம் வந்துச்சு. And I felt okay, I'm not going to call anybody. நான் யாருக்கும் ஃபோன் பண்ண போறது இல்ல. I'm not going to restructure on my own efforts. நான் என்னுடைய சுய முயற்சியால ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறது இல்ல. I want God to bring this. எனக்கு இந்த மாற்றத்தை தேவன் கொண்டு வரணும்னு விரும்பினேன். And all of a sudden I get a call. எனக்கு ஒரு கால் வருது. And there is an opportunity for me to restructure. எனக்கு இந்த கட்டமைப்புகளை மாற்றி அமைக்க முடியாது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. I'm not going to get into details because you will also look for such opportunities. நான் அதெல்லாம் வெளில சொல்றேன், நீங்க போய் கூகுள்ல தேடி அது இப்படிலாம் போலாமான்னு நீங்க பாப்பீங்க. So I got my interest down by 1/4. அந்த வட்டி விகிதத்தை கால்வாசிக்கு கொண்டு வந்தேன் நான். So when the interest came by 1/4, வட்டி விகிதம் கால்வாசியா குறைஞ்ச உடனே whatever I am paying as interest for 4 years, I am paying it, whatever I am paying in 1 year, I am going to pay it for 4 years. 4 வருஷம் நான் கட்டினா எவ்வளவு தொகை வருமோ அதை ஒரே வருஷத்துல கட்டி முடிச்சிடுவேன். So I was able to close the loan in the next 3 years. அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நான் கடனை முடிக்க வேண்டிய வாய்ப்பு. Without increasing my EMI. EMI கூட்டாம அதே EMI வச்சு. So whatever I was paying as interest, I paid it to this guy. எதெல்லாம் வட்டியா கட்டணும் அதை இவருக்கு நான் கொடுத்துட்டேன். Whatever is paying as interest to my relative, I paid it to the institution as an EMI. நான் வந்து எந்த காசு எவ்வளவு தொகையை வந்து நான் என்னுடைய உறவினருக்கு நான் கடனா கொடுக்க வேண்டியது, இன்ட்ரெஸ்டா கொடுக்க வேண்டியதுச்சோ அதே தொகையை நான் பேங்க்ல போட்டேன். So I was able to pay the EMI and close the loan in 3 years. அதனால EMI நான் வந்து வேகமா க்ளோஸ் பண்ணி முடிக்கும்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. So all that is needed is your intentional thought of closing it down. இத முடிச்சே ஆகும்ன்ற ஒரு தீர்மானம் தான் உங்களுக்கு தேவை. So when we take our step, God does the rest. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஆண்டவர் பின்னாடி இருந்து அவர் வேலை பார்க்கறாரு. Now I am debt free. இப்போ நான் கடன்ல இருந்து முற்றிலும் விடுபட்டவனா இருக்கிறேன். I have no debts. எனக்கு என் பேர்ல எந்த கடனும் கிடையாது. சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கோல்ட் லோன் மட்டும் இருக்கு. ஆனா என் பேர்ல ஒரு குறை உண்டுன்ற மாதிரி. I need to be honest, so I am telling you. உண்மையா இருக்கணும்ல சொல்ல என் பேர்ல கோல்ட். And the reason that I am keeping that gold loan with me is for a very simple reason. The loan is at 4% rate of interest. நான் அந்த லோனை வச்சிருக்கேன்னா அது 4% வட்டி வீதத்துல தான் இருக்குது, அதனால அதை வச்சிருக்கேன். It's sub inflation for me. அது எனக்கு இன்ஃப்ளேஷனோட கம்மியா இருக்கனால வச்சிருக்கேன். So I am not telling you that okay you can also have this. அதனால தயவு செய்து போய் நீங்க வட்டி தங்க நகையை வச்சு அடகு வைங்கன்னு சொல்லல. My target is to close that as well. என்னோட டார்கெட் வந்து அதை க்ளோஸ் பண்ணனும்ன்றது. நான் பெரிய அமௌண்ட் வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, சின்ன அமௌண்ட் தான். Okay, so we need to get to this point and we shouldn't increase our spending. It is not a target that we need to achieve. இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த 50% வந்து லிமிட், அதை தாண்டி போறதுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளி நினைச்சுக்காதீங்கன்றதான் சொல்லுவோம். Never expand your lifestyle drastically. உங்க வாழ்க்கை முறையை சடுதியா மாத்திராதீங்க. Okay, so whenever we have money in our hand, நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா we tend to buy. வாங்குறதுக்கு முற்படுவோம். We try to think, okay, can we buy this, can we buy that? இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா. When we are excited, நமக்கு ஆர்வமா இருக்கும்போது some people go and buy. ஆர்வக்குள்ளர்ல போய் அதை வாங்கிடுவோம். When we check out from சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா there will be sweet rack. அங்கே ஸ்வீட் ரேக் இருக்கும், சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க. நம்மளை அங்கே நிப்பாட்டி விட்டுருப்பான். வேணும்னே 4 கவுண்டர் இருந்தாலும் 3 கவுண்டர் மூடி தான் வச்சுருப்பான். ஒரு கவுண்டரில் நிற்கணும் வரிசையாக. பார்த்தா சைடில் சாக்லேட்டாக இருக்கும்.
You know, there might be 4 counters. He'll close all the remaining 3 counters and just you'll have to wait in a queue for that one counter so that where there you is will be chocolates, tempted ice cream. to buy. அப்பனா நீங்க வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆசையை தூண்டி விட முடியும்ல அதுக்காக. இப்போ சூப்பர் மார்க்கெட் டிசைன் பண்ணுறதுக்கு கன்சல்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. There are consultants who will design the supermarkets. All that you need will be at the last end of the market. உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் கடைசில தான் வச்சிருப்பாங்க. முன்னாடி வர வர தேவையில்லாததா இருக்கும். All that you know in the front, whatever is not needed for you, it will be there. அதுக்கு தான் நல்ல லைட்லாம் போட்டு ஜகஜோதியா வச்சிருப்பாங்க. You know, they'll have a proper display for that. It is just to make you buy. ஏன்னா உங்களை தூண்டி விடுறது வாங்குன்றது. சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குற அத்தியாவசிய பொருள்லாம் சீப்பாக வச்சுருப்பான். Whatever things that is needed for you, it will be very cheap in supermarket. அனாவசிய பொருள்லாம் ஜாஸ்தி வச்சுருப்பான். Whatever is not needed for you, it will be of high price. So the more you buy your unwanted things, you get to spend more. தேவையில்லாத காரியத்தை வாங்கினால தேவையில்லாத செலவு எடுத்துக்கிறீங்க. So whenever you go to supermarket, அதனால நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது best way to do is எப்படி பண்ணலாம்னா put down a list. ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதை மட்டும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குறேன்னா அந்த லிஸ்ட்டை உங்க முன்னாடி நிறுத்தி நோக்கணும். You know, bring God. It's as if you are having God in front of you. Just have that list around in front of you. No distractions. எந்த திசையை திரும்பிராதீங்க. ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுங்க. So just keep focusing on the list. லிஸ்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டே வாங்க. போனது இதை மறந்துட்டோமே, மறந்த மாதிரியே இருக்கட்டும், அப்படியே வந்துருங்க. Well, you might, you know, it like you might see this and think, oh, I forgot this. You can write down that in your list and you can buy it the next time. If you have forgotten it, come write the list again once more. Next time when you are buying, add that into your list and buy it. And never try to go to supermarket like you go to work daily. வேலைக்கு போகிற மாதிரி தினமும் சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போயிடாதீங்க. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. In our house there's a habit. டெய்லி நமக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பி விட்ருவாங்க, இதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு. They'll say, no, buy this. They'll give that list every day. அதனால சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில் நான் சூப்பர் மார்க்கெட் போய் தான் வீட்டுக்கு வரணும். For me, I have to go to supermarket every day and buy those lists and come home. என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்பான், என்ன அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டியாங்க போய் அப்படின்னு. My friend will ask me, have you marked attendance at the supermarket? So don't do that. அதை செய்யாதீங்க. Have a one day a week shopping program. வாரத்துக்கு ஒரு நாள் ஷாப்பிங் வச்சுக்கோங்க. And buy that. என்ன போட்டிருக்கீங்களோ போட்டதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதை மிஞ்சி இல்லாட்டி சமையல் நடக்காமலே இருக்கட்டும், பரவாயில்ல. You know, if you're not having and you can't cook, it's okay, don't cook. சரி, பால் வாங்க போகிறது தப்பு இல்லை. Buy few things are excluded. Buying milk. பெரிஷபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் அப்பப்போ வாங்கிட வேண்டியதான். எதெல்லாம் வந்து மக்கி போகிற பொருளோ அதை பெரிஷபிள் ஐட்டம்ஸாக சீக்கிரம் வாங்கிக்கோங்க. பட் டோன்ட் கோ அண்ட் பை ட்ரை ரேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் எவ்ரி டே. வாரம் போய் அதாவது தினம் போய் ரேஷன் வாங்காதீங்க. இஃப் தார்னி சென்ஸ் மீ ஃபார் சூப்பர் மார்க்கெட், தாரணி வந்து என்ன சூப்பர் மார்க்கெட் அனுப்புகிறாங்கன்னா, ஷி வில் வாலண்டியர் ஷெல்டன் ஆர் ஷெர்வின் டு கம் வித் மீ. என் பையனை வந்து 2 பையனில் யாராவது ஒரு பையனை என் கூட அனுப்பிவிடுவாங்க. கூட்டிகிட்டு போங்க, பரவாயில்ல, அவங்க சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு. அவங்க சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி வந்தால் கையில் ஒரு 4 டப்பாவோட வருவாங்க இப்படி. When they go and down to supermarket, they'll come with 4 boxes to me. அதில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டு வருவாங்க. And one box will have dairy milk chocolate. பாக்ஸா, ஐயோ தெய்வமே, பாக்ஸை 2 சாக்லேட் வேணா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள பேசிஃபை பண்ணி கொண்டு வரணும். I'll have to just pacify them and just give them 2 chocolates and bring. So we need to be very என்ன சொல்கிறேன், டெடிக்கேஷன் இருந்தாலும் டிசிப்ளினும் இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு டெடிக்கேஷன் இருக்கோ, we need to have discipline also along. ஸோ டீ டிகாஷன் இருந்தால் மட்டும் போதாது, டிசிப்ளினும் தேவை. ஸோ we need to be very intentional in doing it. நம்ம வந்து செய்கிற காரியத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ if you have your sheets, can you just open it? உங்கள் ஷீட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ப்ரையாரிட்டிஸ்னு ஒரு டாப் ப்ரையாரிட்டிஸ் ஸ்லைட். டாப் ப்ரையாரிட்டிஸ்னு ஒரு ஸ்லைட் இருக்கும். அதில் அதுக்கு முந்தின ஷீட், பேலன்சிங் யுவர் பட்ஜெட். ஓகே. So many of us have put the numbers in place. பேலன்சிங் இருக்கும். நம்ம நிறைய பேர் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்போம். And you might have 3 outcomes. மொத்தம் 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்க்கும்போது it is worked out okay.
ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கும். Expenditure greater than income. வர்ற வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி இருக்கிறது. Balances but not putting away as much as savings. கொஞ்சம் மீதம் எடுத்திருப்போம், ஆனால் சேமிக்கிற அளவுக்கு மீதம் இருக்காது. So the idea for item 2 and 3, people who are falling under that category. ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி நீங்கள் ஃபால் பண்ணுறீங்கன்னா, you must increase your income or decrease your expenses. ஒன்று நீங்கள் உங்கள் வருமானத்தை கூட்டணும் அல்லது செலவை கம்மி பண்ணணும். Maybe increasing the income immediately might not be a feasible task. வருமானத்தை உடனே கூட்டணும் அப்படின்றது சாத்தியமான விஷயமா இல்லாமல் இருக்கலாம். The only other component that you have in hand is decreasing your spending. அப்போனா ஒரே வாய்ப்பு தான் செலவை மட்டும் கம்மி பண்ணுங்க. So how do we decrease our spending? எப்படி செலவை கம்மி பண்ணுறது? There are 3 options. 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. One is to cut costs. ஒன்று விலையை கம்மி பண்ணி வாங்குங்க. Do it cheaper. அதாவது எவ்வளோ சீப்பாக கம்பேர் பண்ண முடியுமோ அது வாங்குங்க. So if you can buy basmati rice at 180 rupees per kg as India Gate and another one is 80 rupees per kg, go for 80 rupees per kg. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா 180 ரூபா. If you buy in supermarket it's 180 rupees. If you buy it in wholesale shop it is 110 rupees. You can buy that. சாப்பிடாமலே இருக்காங்கன்னு சொல்லல. Don't say, we are not saying don't buy it. கொஞ்சம் compromise on the brand that you buy. எந்த பிராண்ட் வாங்கினீங்களோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. The second option is to cut back. ரெண்டாவது ஆப்ஷன் இஸ் கட் பேக் பண்ணுறது. Cut back is if you are eating 4 times a week outside, go for once a week outside. வாரத்தில் 4 நாள் சாப்பிட்றீங்க, வெளில சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் 1 நாள் வெளில சாப்பிட்ற மாதிரியா மாற்றிக்கோங்க. And the third option is to cut out. அப்புறம் சில இது தேவையில்லாதது மொத்தமாக தூக்கிடுங்கன்றது. So which is like you have Netflix, Amazon, அந்த இது எல்லாம் ஆச்சா பூச்சா ஆஹா ஓஹோ எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, if you have subscriptions like ஆஹா, Netflix, Amazon Prime like that, எல்லாத்தையும் சாத்திட்டு யூடியூப்ல ஆடோட பார்க்குறது. whatever you can see in YouTube, just watch that alone. Did you get it? So you will have to choose the necessary strategies for decreasing your expense on necessary items. உங்கள் செலவில் எதெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. All the unnecessary items needs to leave. எதெல்லாம் தேவையில்லையோ அதை எடுத்துருங்க. So you are going to mark top priorities. You are going to mark on your sheet. உங்கள் ஷீட்டில் போய் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க எதெல்லாம் முக்கியமானது. So you are going to rate your expenses as must keep, prefer to keep, can sacrifice. இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றத 3 ஸ்டார் போடுங்க. எனக்காக ப்ரேயர் பண்ணவங்கலாம் ப்ரேயர் பண்ணது போதும். ஹைலி இம்பார்ட்டண்ட் அது 3 ஸ்டார் போடுங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்றது 2 ஸ்டார் போட்டுக்கோங்க. தேவை உள்ளது ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னா 2 ஸ்டார் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் தற்காலிகமாக அதை விருத்த சேதனம் பண்ணிடலான்னா எடுத்துருங்க. As of now I can sacrifice it, keep it in the third category. So வந்துருச்சா? Okay, we'll close now. I would prefer that you can sit together as 3 or 4 families together or 5 families together. அதில் யாரெல்லாம் பட்ஜெட் ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க ஒவ்வொரு குரூப்பில் உட்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். People who have balanced the budgets, those people, if you sit around 3 other families, it will be easy for you to help. ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு இதை எப்படி கட் பேக் பண்ணுறது இல்லாட்டி கட் அவுட் பண்ணுறது அப்படின்னு டவுட்னா அந்த ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்கலாம். People who have, if you do not know how to cut back or how to reduce, cut down, you can ask those people and they can give you ideas. So if you can just move your chairs and இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு கலைந்து செல்வோம். யாரெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க பட்ஜெட்டை ஏற்கனவே, யுவர் எக்ஸ்பென்சஸ் ஆர் லோவர் தேன் யுவர் இன்கம் அண்ட் யூ ஹேவ் இனஃப் சேவிங்ஸ், அவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்களா. சொன்னது குத்தமாயா எளிமினிக்க சொல்கிறீங்களா பார்க்குறீங்களா? சரி, ஓகே. இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் யார் யார் அவங்கவுங்க டீமில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்கள சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் மாறி இந்த பக்கம் வாங்களேன்.
அந்த பக்கம், இந்த பக்கம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. இல்லை, வாட் ஐம் டெல்லிங் அஸ் பேலன்ஸ் இஸ் ட்ரைங் டு ஈக்குவேட் ஃபர்ஸ்ட் expenses to income. That's the first thing that we need to achieve. உள்ள வர்ற வர்ற வருமானத்துக்கும் செலவுக்கும் டேலி பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க வந்து யூஆர் என்ன சொல்கிறது, கடன் ஆகாத பொசிஷனில் இருக்கீங்க. You are not in a place of debt. You are not in a place of debt at the moment, or you are likely to come out of debt very soon. அந்த சேவிங்ஸ் இல்லாதவங்க சொல்றீங்களா where there are three categories. One is people who are not able to balance income to expenses. That is category 1. மூணு கேட்டகரி இருக்காங்க. ஒன்று வந்து எனக்கு இதுதான் வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குன்றவங்க. Second category is I am able to tally income to expense, but I don't have enough for savings. எனக்கு வர்ற வருமானமும் எனக்கு போகிற செலவும் கரெக்டாக இருக்குது, ஆனால் நான் வந்து சேமிக்கிறதுக்கு எனக்கு பெருசாக காசு இல்லைன்னு சொல்கிறவங்க. And the third category is I am able to spend, save, and still I am able to equate to the income. மூணாவது கேட்டகரி மக்கள் வந்து எனக்கு வந்து செலவு இருக்குது, எனக்கு வருமானம் வருது, செலவு இருக்குது, அதுபோக என்னால் சேமிக்கவும் முடியும் அப்படின்ற நபர்கள். So I want you to form a team together, sit together, discuss how you can improvise. If you are in category 1, how to go to category 2. If you are in category 2, how to go to category 3. ஸோ மொதல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா எப்படி ரெண்டாவது கேட்டகரிக்கு போகிறது, ரெண்டாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மூணாவது கேட்டகரிக்கு எப்படி போகிறதுன்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கன்ற. யாரும் உங்கள் சொத்தை கேட்க போகிறது இல்லைங்க, திரும்பி உட்காருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மொதல் நின்று. Please turn around, have a seat, just be open, share your details. So those who are watching live, you can sit with your spouse and work out how to cut down, how to cut back, how to cut out. ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா எப்படி கட் டவுன் பண்ணுறது, எப்படி கட் பேக் பண்ணுறது, எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. The first way to start is to mark them. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா எது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை மார்க் பண்ணுங்க. You will have to prioritize your urgent, or I mean highly important and what you can sacrifice. எது முக்கியம் அப்படின்றத நீங்கள் அது வந்து குறிச்சுக்கோங்க. அப்புறம் எதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுக்கோங்க. அப்புறம் இல்லை இதெல்லாம் வேலைக்காகாதுன்றது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, 2 பேரும் சேர்ந்து உட்காராங்க, வேற எங்கேயாவது மாறி போங்க. ஓட்டை இல்லாத போட்டில் இருக்கவங்க எப்படி என் போட்டை ஓட்டை இல்லாமல் ஆக்கினேன்னு சொல்லி கொடுங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. So people who are on live, we'll join after the lunch break. லைவ்ல பார்க்குறவங்க நாங்கள் லஞ்ச் பிரேக் அப்புறம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். 2:30. இது ஒரு 15 minutes ஓடும்ல. So we'll join back at 2:30. 2:30 மணிக்கு நம்ம திரும்ப ஜாயின் பண்ணுவோம்.